பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம மத்தியில் ஒரு சிறிய நாடகம் தொகுக்க இருக்கிறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை இந்த சிலுவை மரணத்தை குறித்து பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு நம்மளுக்கு இதன் மூலிமா ஒரு செய்தியை தெரியப்படுத்திருக்கிறாங்க. யாரும் மிஸ் பண்ணிடாமல் இந்த இந்த நாடகத்தில் என்னத்தை சொல்ல இருக்கிறாங்க என்று ஒவ்வொருவரும் இதை பார்க்கும்படியாக இதை லைஃப்பில் பார்க்குறவங்களும் சரி, எழுந்து போயிடாதீங்க, நம்மளுக்கு ஆராதனை முடிஞ்சிருச்சுன்னு. இதில் சொல்ல இருக்கிற செய்தி ஒவ்வொரு உள்ளத்துலேயும் ஆழமாக பதியும் போது இதில் என்ன சொல்லப்படுது நம்மளுக்கு தெரிய வரும். தொடர்ந்து நம்ம நடிக்க போகிற இந்த நாடகத்தை நம்ம பார்ப்போம். ஒரு சாது தப்பே செய்யாத ஒரு சாது. அந்த சாது அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. ஒரு மனிதனுக்கு பிடிக்கல, ஏன்னா அவர் நல்லவராக இருக்கிறாரு. அந்த சாது என்ன பண்ணாரு, ஒரு நாள் ஓடுற நதியிலே அவர் இடுப்பில் ஒரு துண்டு, உடம்புல ஒரு துண்டு போட்டுக்கிட்டு குளிக்க வராரு. அவர் நதியில மூங்கி எழுகிறாரு. அப்போ கரை ஓரத்துல முத்து என்ற ஒருத்தன் அந்த சாதுவை பார்த்த உடனே அப்படியே அவர் முகத்துல காரி துப்புறான். ஏன் அந்த சாது காரி துப்புறான்? அப்போ அப்படியே முகத்தில் காரி துப்புறான். ஏன் அந்த சாது ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. அந்த சாதுவை பார்த்த உடனே இந்த மனுஷனுக்கு பிடிக்கலையாம், அதனால காரி துப்பினான். சாது பொறுமையா சமாதானமா முகத்தில் துப்பின உடனே அந்த துண்டை எடுத்து அப்படியே துடைத்து விட்டு அந்த ஓடுகிற தண்ணீரில் அந்த துண்டை அலசி விடுவார். அப்போ சாது அந்த மனுஷனை பார்த்து கேட்குறாரு, இன்னும் ஏதாவது உனக்கு என்கிட்ட சொல்ல விரும்புகிறாயா என்று முத்துவீரம் கேட்குறாரு. ஸ்ரீசர் இதை பார்த்த உடனே ஸ்ரீசருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. சாது சார், கொஞ்சம் தள்ளுங்க, இப்படி வாங்க, இது உங்கள் பாஷையில் பேசக்கூடாது, என் பாஷையில தான் இவங்கிட்ட பேசும். இதை பார்த்த உடனே சாது சார் சீசர்கிட்ட பொறுமையாயிரு அப்படின்னு சொல்றாரு. சாது சார் மறுபடியும் முத்துவை பார்த்து, நீ என்கிட்ட வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? அவன் அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். சாது சார் அவருடைய சீசர்கிட்ட, நீ விவரம் இல்லாமல் பேசுகிற, அவன் வேணும் என்று என் மேலே காரி துப்பல, அவன்கிட்ட அதிகமான கோபம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அவன் அந்த கோபத்தை என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். அவனுக்கு சொல்வதுக்கு அந்த வார்த்தைகளை தேடி பார்க்குறான். அவங்கிட்ட வார்த்தை இல்லாதனால அந்த கோபத்தை என்கிட்ட வெளிப்படுத்துவதுக்கு, அதனால் என் மேலே இந்த காரியத்தை செஞ்சிட்டான். இது அவனோட தப்பு இல்லை, மொழியோட தப்பு தான். இதனால தான் அவன் துப்புனான். இந்த சின்ன விஷயத்தை பெருசாக ஆக்கிரியே, வார்த்தை ரொம்ப பலவீனமானது என்று சொல்லி சாது அந்த இடத்தை விட்டு கிளம்பி போய்விடுறாரு. முத்து இதை கேட்டுக்கிட்டு இருந்து அவர் முகத்தை பார்க்குறாரு. அந்த முகத்தில் ஒரு பிரகாசம், ஒரு ஒளி. ஐயோ, இந்த முகத்தில் காய் துப்புனேன். முத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. சரி, அடுத்த நாள் காலையில் சந்திக்கலாம், நாளைக்கு இங்கே தானே வருவார். முத்து மறுநாள் அவர் வரத்துக்கு முன்னே அந்த நதியில் நிற்கிறாரு. எப்படியோ சாது சார் இங்கே தானே வருவார். சாது சார் அதே மாதிரி மறுநாள் குளிக்க வராது. அவர் முங்கி எழுந்திருக்கிறாரு. முத்து அப்படியே சாது காலை பிடிச்சிடுறாரு. காலை பிடித்து கதறி அழுகிறாரு. சாது சார் மறுபடியும் முத்துக்கிட்ட கேட்குறாரு, இப்போ கூட நீ ஏதோ ஒன்று என்கிட்ட கேட்க விரும்புகிற. நேற்று நீ காரி துப்புன,
என் மீது கோபம் கொண்ட அது நேத்து உள்ள மனுஷன் நீ வேற. ஆனால் இன்னைக்கு காலை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிற இன்னைக்கு நீ வேற. நேத்து வேற மனுஷன், இன்னைக்கு வேற மனுஷன் நான் பார்க்குறேன். அவன் வேற இவன் வேற என்று முத்துவிடம் தெரியப்படுத்துகிறாரு. அதே நேரத்தில் இந்த நேற்று இருந்த இந்த நதி ஓடிக்கிட்டு இருக்கும். நேற்று இந்த நதியில் நான் கால் வைத்தேன், அந்த தண்ணீர் ஓடிவிட்டது. தண்ணீர் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரே தண்ணீர் நான் கால் வைக்க முடியாது. அதுபோலத்தான் நேற்று இருந்த மனிதன் நீ வேற. நீ துப்புன அதை நான் ஓடுற தண்ணீரில் கழுவிட்டேன். இன்னைக்கு நீ வேற. நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? நான் உன்கிட்ட அந்த மாற்றத்தை தான் எதிர்பார்த்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஓடுற தண்ணியை குடிக்க மாட்டேன். ஒரு குளத்தை கட்டுறேன். தண்ணீர் ஓடாத இப்போ இந்த தண்ணி பரிசுத்தமாக இருக்கு. அதே தண்ணி நாட்கள் போக போக அந்த தண்ணி சேராகும், அழுக்கா இருக்கும். நீ துப்புனா அந்த தண்ணி சேராகும், அழுக்கா இருக்கும். நீ துப்புனா அது சடுதியாக ஆயிடும். நீ முடிவு பண்ணிக்கோ. அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீண்டும் பாவம் செய்த நிலைமை இப்படித்தான். இந்த கொலை மாதிரி கழுவ முடியாது. துணிகரமான பாவம் அதை மன்னிக்கத்தான் நமக்காக மன்னிக்கிற தேவன் அவருடைய சித்தம் இரத்தம் நமக்கு சிந்தினார், அடிக்கப்பட்டார். அங்கே பார், நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார், காயப்பட்டார், சிலுவை சுமக்கிறாரு, காலிகளால் அடிக்கப்பட்டார், முள்முடி சுமந்தார். கல்வாரி ரத்தம் நம்மளுடைய பாவங்களுக்காக நம் தேவன் சிந்தினார். இன்றைக்கு சிலுவையிலால் அவரை அடிக்க போறாங்க, காயப்பட போறாங்க. நம்மளுக்காக இன்றைக்கு உங்களுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய குற்றங்குறைகளுக்காக அந்த கல்வாரி சிலுவையை சுமக்கிறார். எவ்வளவு மகிமையான தேவன், உங்களை நேசிக்கிற அப்பா. இன்னைக்கு நீ செய்த பாவம், நீ செய்த தப்பு, இது எல்லாத்தையும் அவர் பலியாக ஏற்றுக்கொண்டார். ஆணிகளால் இன்னைக்கு அவர் காயப்பட்டார். அவர் தழும்புகள் தான் இன்றைக்கு நம்மளை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. நமக்காக அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அந்நேரத்தில் இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நின்று அவரை நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். போர் சேவகரும் அவருடைய வஸ்திரங்களை எடுத்து அவர்களுக்குள்ளே பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். Aspicci meccanifri, averti
9ஆம் மணி நேரத்திற்கும் பூமி எங்கும் அந்தகாரமாயிற்று. அந்நேரத்திலே இயேசு, ஏலோய் ஏலோய் லமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து இயேசு, தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்கலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டையில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்பு அவர், முடிந்தது என்று சொன்னார். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆன்மா ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். சேவகரில் ஒருவன் அவர் மரித்திருக்கிறதை கண்டு ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன், மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. முடிவடைகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
தேவன் நம்ம அப்பா நம்மளுக்காக எப்படித்தான் மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்து நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்டு இன்னைக்கு வந்து நம்ம தேவன் எப்படி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, ஒரு பாவ காரியம் நம்ம வாழ்க்கையில வர்றது எப்படி அந்த சாது ஒரு நல்லவராக இருக்கும்போது முத்து என்றவர் அவரை வந்து வெறுத்து அவர் வந்து ஒரு காரியத்தை சொன்னது போல தான் இன்னைக்கு நம்ம ஏசப்பா நம்மளுக்காக ஒரு சாட்சியாக நம்மளுடைய ரட்சிப்புக்காக அவர் சிலுவையில இன்னைக்கு முள்முடி சுமந்தார். இன்னைக்கு நம்மளுக்காக முள்முடி சுமந்து ஆணிகளால் அடிக்கப்பட்டு காயப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்மளுடைய குற்றங்களுக்காக இன்றைக்கு அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் நம்மளுக்காக உயிரோடு எழும்ப போறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு மகிமை செலுத்தி அவர் கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. அவ்வளோ நல்ல தேவனுங்க நம்ம தேவன். இப்படித்தான் நம்மளுக்காக மரணத்தை ஜெயித்தார். அது ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கிறனால இன்னைக்கு நம்ம வந்து பிள்ளைகள் இன்னைக்கு அவ்வளோ அழகா செஞ்சு காட்டினாங்க. அது தத்ரூபூர்வமா இன்னைக்கு நம்ம பார்க்குறப்ப நம்ம கண்களுக்கு எவ்வளோ கலங்குகிறது. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவை பாட ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் அதை கடந்து போகிறப்ப ஏசப்பா நம்மளுக்கு விடுதலை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.